வணக்கம் நண்பர்களே, ஆடியோ மீடியா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் செல்வகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ உங்கள் முதல் கிட்டார். நீங்கள் கிட்டார் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஒரு கிட்டார் நீங்கள் வாங்கணும். அந்த கிட்டார் வாங்குறது என்ன மாதிரி கிட்டார் வாங்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. எங்கிட்டே நிறைய பேர் நான் படிக்கிறப்ப சொல்லியிருக்காங்க, எப்போயுமே முதல்ல ஒரு அக்கூஸ்டிக் கிட்டார் தான் வாங்கணும், அதில் பழகிட்டு தான் அப்புறம் எலக்ட்ரிக் கிட்டார்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டான விஷயம் அப்படி இப்படிலாம் சொல்லி கேட்டிருக்கேன். அது உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயம். அக்கூஸ்டிக் கிட்டார் சில டைப் ஆஃப் மியூசிக் வாசிக்கிறதுக்கு உகந்தது. எலக்ட்ரிக் கிட்டார் வேறு கைண்ட் ஆஃப் மியூசிக் வாசிக்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்றதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து எலக்ட்ரிக் கிட்டாரா அக்கூஸ்டிக் கிட்டாரா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் நல்லா பாடுவீங்க, உங்களுக்கு நீங்கள் வந்து கிட்டாரை ஒரு அக்காம்பனிமெண்ட்டாக வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கார்ட்ஸ் வாசிக்கலாம், ஃபிங்கர் ஸ்டைல்ஸ் வாசிக்கலாம், இது மாதிரியெல்லாம் வாசிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு அக்கூஸ்டிக் கிட்டார் ரொம்ப ஐடியலாக இருக்கும். ஸோ கார்ட்ஸ் வாசிக்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அக்கூஸ்டிக் கிட்டாரில். ஆனால் வந்து நீங்கள் கிட்டார் சோலோ வாசிக்கணும், லீடு வாசிக்கணும், நிறையா பாட்டே வந்து கிட்டாரில் வாசிக்கணும், இல்லைனா வெஸ்டர்ன் மியூசிக்கில் ராக் மியூசிக் வாசிக்கணும், பாப் வாசிக்கணும், இல்லைனா மெட்டல் மியூசிக் வாசிக்கணும், இது எல்லாத்துக்குமே அக்கூஸ்டிக் கிட்டார் வேலைக்கே ஆகாது. நீங்கள் எலக்ட்ரிக் கிட்டார் தான் வாங்கி ஆகணும். ஏன்னா எலக்ட்ரிக் கிட்டாரில் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டோன்ஸ் ஆர் பாசிபிள். ப்ளஸ் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கிட்டார்ஸில் பெரிய அட்வான்டேஜஸ்லாம் நிறைய இருக்குது அஸ் அப்போஸ் டு அக்கூஸ்டிக் கிட்டார். நிறைய பேர் கிட்டார் படிச்சுட்டு ஒரு 2 மாதம் 3 மாதத்துலேயே சார் கையெல்லாம் வலிக்குது சார், வாசிக்கவே முடியல அப்படி இப்படின்லாம் சொல்லிவிட்டு ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே விட்டுடுறாங்க. அது எதனால் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா கை வலிக்கும். ஏன்னா அக்கூஸ்டிக் கிட்டாரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷனே பாருங்கள், உங்களுக்கு டாப் போர்டு ஒன்று இருக்கும், பாட்டம் போர்டு இருக்கும், சைட் போர்டு இருக்கும், ஒரு திக்காக இருக்குது பாடி. ஸோ அப்படின்றப்ப நீங்கள் பாடியில் வச்சு நீங்கள் வாசிக்கிறப்பயே வந்து அதை கொஞ்சம் பிடிச்சிட்டு வாசிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் வந்து நெக்குமே திக்காக இருக்கும். இந்த ஸ்ட்ரிங் டு ஃப்ரெட் போர்டு வந்து இந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஆக்ஷன்னு சொல்லுவோம், அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ இனிஷியலாக நீங்கள் கிட்டாரில் அமுக்கி வாசிக்கிறப்ப கை ரொம்ப வலிக்கும். அதே பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கிட்டார் ரொம்ப தின்னாக இருக்கும். உங்கள் பாடியோடு சேர்த்து ஒட்டி நிற்கிறப்ப அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் நெக்குமே ரொம்ப தின்னாக. இந்த ஸ்ட்ரிங் வந்து தின்னர் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க எலக்ட்ரிக் கிட்டாரில். அப்படின்றப்ப வந்து நீங்கள் சும்மா விரலை வச்சாலே போதும், நோட் தன்னை போல சவுண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் எலக்ட்ரிக் கிட்டார் கஷ்டமாக இருக்குதுன்னு நீங்கள் வந்து என்றைக்குமே உதறி தள்ள மாட்டீங்க. ஏன்னா வந்து எலக்ட்ரிக் கிட்டார் இஸ் ஆல் செட் அண்ட் டன் ரொம்ப ஈஸி டு ப்ளே கம்பேர்ட் டு அக்கூஸ்டிக் கிட்டார். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதில் நிறைய சவுண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் மெயினாக பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து இந்த 2 பிக்கப் வழியாக தான் உங்களுக்கு சவுண்டு வருது. இது வந்து ஒரு வால்யூம் கண்ட்ரோல் இருக்கும், ஒரு டோன் கண்ட்ரோல், சில நேரம் 2 டோன் கண்ட்ரோல் இருக்கும், ஒரு 3-வே ஸ்விட்சஸ் இருக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து இந்த பிக்கப் காம்பினேஷன்லாம் மாற்றலாம். அது மூலமாக நிறைய சவுண்ட்ஸை வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரே ஒரு டவுன் சைடு என்னென்னா, எலக்ட்ரிக் கிட்டார் சும்மா இப்படியே வாசிங்கன்னா ஒன்றும் சவுண்டு வராது. சப்போஸ் டு ஒரு அக்கூஸ்டிக் கிட்டாரில் ஸ்ட்ரம் பண்ணாலே ஒரு சவுண்டு வரும். ஏன்னா அதில் ஒரு சவுண்ட் ஹோல் இருக்குது. வாசிக்கிறப்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப எந்தவித ஆம்ப்ளிஃபிகேஷனும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு அக்கூஸ்டிக் கிட்டாரை வாசிக்க முடியும். ஆனால் எலக்ட்ரிக் கிட்டாருக்கு ஒரு சின்ன ஆம்ப் வேணும். நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாயிலேருந்து ஆம்ப் இருக்குது. அதில் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டாலாம் ஆம்ப் வேணும், ஸ்டேஜில் வாசிக்க போகிறீங்க, நல்லா லவுடாக ஆம்ப்ளிஃபையர் வேணும்னா இங்கே பாருங்கள், இங்கே வாக்ஸ்னு எங்கிட்ட ஒரு ஆம்ப்ளிஃபையர் இருக்குது, ஃபெண்டர்னு ஒரு ஆம்ப்ளிஃபையர் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் மோர் எக்ஸ்பென்சிவ் ஆம்ப்ஸு, வால்யூமும் ஜாஸ்தி ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில் வாசிக்கிறோன்னா இது மாதிரி ஆம்ப்ளிஃபிகேஷன் தேவை. அதே இது வந்து நீங்கள் வீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 வாட் ஆம்ப்ளிஃபையரே போதும். அது ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு ஃபெண்டரே வாங்க முடியும் 5000 ருபீஸ்க்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் மோர். அதை தவிர பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிவைஸை யூஸ் பண்ணி
உங்கள் எலக்ட்ரிக் கிட்டாரை யூஎஸ்பி மூலமாக நீங்கள் மொபைல் ஃபோன்லேயோ ஐபேட்லேயோ கனெக்ட் பண்ணி நீங்கள் ஐபேடில் நிறைய டோன்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். ப்ளஸ் உங்கள் மியூசிக்கை பப்ளிஷ் பண்ணணும், அதாவது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும், அதை யூடியூப் வீடியோ ஆக்கணும், அதெல்லாம் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் கிட்டார் மச் ஈஸியர் ஆப்ஷன். ஸோ எங்கள் காலத்துல எல்லாம் எலக்ட்ரிக் கிட்டார் அவ்வளோ பாப்புலராக இல்லை, எக்ஸ்பென்சிவாகவும் இருந்தது. அக்கூஸ்டிக் கிட்டார் தான் எங்கேயும், அதுவும் இந்த கல்கட்டாவில் பண்ண அக்கூஸ்டிக் கிட்டார் தான் கிடைக்கும். இம்போர்ட்டட் கிட்டார்ஸ்லாம் அந்த காலத்தில் கிடையாது. இப்போ என்ன வேணாலும் நம்ம வாங்க முடியும். இப்போ நான் ஆடியோ மீடியா ஷோரூமில் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டார்ஸில் பெரிய லெவலில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறோம். இங்கே எனி கைண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கிட்டார் ஆர் அக்கூஸ்டிக் கிட்டார் நீங்கள் வாங்க முடியும். உங்கள் தேவை தான் முக்கியமான விஷயம், உங்கள் இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியமான விஷயம். அக்கூஸ்டிக் கிட்டார்லேயே பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் கிட்டார் ஒன்று இருக்குது. அது ஸ்ட்ரிங்ஸ் நைலானில் இருக்கும். அது வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹர்ட் பண்ணாது கையை. அது சில கைண்ட் ஆஃப் மியூசிக் வாசிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட்டும் உங்கள் தேவையும் தான் இம்பார்ட்டன்ட். இதில் அக்கூஸ்டிக் தான் வாங்கணும், அதான் பெட்ரு, எலக்ட்ரிக் தான் வாங்கணுன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த மித்தெல்லாம் உடச்சி தூக்கி போடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் கிட்டார் எப்போயுமே ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்குது. அது பார்த்தாலே ஒரு அழகான ஃபினிஷோடு இருக்கும். உங்களுக்கு வாசிங்கன்னா அதை ஈஸியாக ரெக்கார்ட் பண்ண முடியும், அந்த மியூசிக்கை ஈஸியாக பப்ளிஷ் பண்ண முடியும். நீங்கள் எங்கேயாவது லைவாக வாசிக்கிறப்ப கூட டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்களை எலக்ட்ரிக் கிட்டாரில் தான் பண்ண முடியும். ஸோ வேறொரு வீடியோவில் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் கிட்டார் வாங்கினதுக்கப்புறம் என்னெல்லாம் வாங்கினா அதை என்ஹான்ஸ் பண்ணி அதோட ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டியை வெளியே கொண்டு வரலான்றதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ செஞ்சு போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி பல வீடியோவும் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் செஞ்சு போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது உங்கள் செல்வகுமார் ஆடியோ மீடியா சேனலுக்காக நன்றி.